ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிசம்பரில் சென்னை போயிருந்தேன் இல்லைங்களா? அப்போது நான் முக்கியமாக போன ஒரு கோயில் தான் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயில்னால் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. அவ்வளோ வேலைப்பாடுகள், அவ்வளோ பெரிய கோபுரங்கள், எல்லா சன்னதிகள்லேயும் கோபுரங்கள். கோயிலை விட்டு வெளியே வரவே மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்து சுற்றி சுற்றி நல்லா பார்த்துட்டு வந்தோம். உள்ள வந்து கற்பகாம்பாள், கபாலீஸ்வரர் 2 பேருமே இருந்தாங்க. அளவான கூட்டம் தான் இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு அங்கே ஏதோ விசேஷங்கிறதுனால ஓதுவார்கள் ஓதிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே கேட்டுட்டு லைனில் போய் கற்பகாம்பாள் சன்னதிக்குள்ளே போய் கும்பிட்டு கபாலீஸ்வரர் பார்க்க போனோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன எனக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு வந்து லிங்கத்தில் அப்படியே எனக்கு முகம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முகம் அப்படியே கண்ணை திறந்து என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி சிலுத்துருச்சு. அவரை நல்லா கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கும் கூட எனக்கு அவர் அந்த முகம் அப்படியே ஞாபகம் இருக்குது. கண்ணு திறந்து பார்த்த மாதிரியே இருக்குது. என் பொண்ணும் அப்படி தான் ஃபீல் பண்ண மாதிரி சொன்னான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே போயிட்டு வந்ததில். அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்கள நான் மீட் பண்ணேன். கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து பின்னாடி என் தோலை தட்டி, நீங்கள் நித்யா மேடம் தானே, உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேம்மான்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே என் என் கணவரோட மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். அவங்களுக்கு பக்கத்து வீடு பார்வதி அம்மா, அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்களையும் மீட் பண்ணிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ்.